அன்பு உறவுகளே, வணக்கம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 அப்படின்னு பாடல. நினைத்தது நடந்ததடி கண்ணம்மா. நான் நினச்சது அங்கே நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, என்னுடைய ஊரில் ஒரு பழைய கோயில் இருந்தது. தகர டப்பா, பெரிய கோயில், தகர டப்பா. அப்படி இருந்தது. ஜெயமாதா கோயில், வெற்றி அன்னை ஆலயம் என்று அதற்கு பெயர். அந்த தங்க வயலில் எத்தனையோ பேர் படித்து பட்டம் பெற்று பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் சென்று அங்கே தன் வாழ்க்கையை நிர்ணயித்து கொண்டார்கள். இந்த தங்க வயல் கேஜிஎஃப்ன்றது ஒரு ஏணி மாதிரி இருந்தது. அங்கே இருந்த படித்த பட்டதாரிகள் எல்லாம் வெளிநாட்டில் போய்ட்டு செட்டில் ஆகிட்டாங்க. நான் பிறந்த ஊர் அப்படியே சீரழிந்து போயிருந்தது. மைனிங் அது ஏதோ காரணத்தினால அது செயலிழந்து மூடப்பட்டது. நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் எனக்கு அந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம ஊரில் படித்து எல்லாம் பட்டதாரிகளாகிட்டு பெரிய பெரிய பதவியிலையோ நல்ல மாதிரியாக வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டுருக்காங்கன்னு எல்லோரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ஊரில் ஒரு பெரிய கோயில் கட்டினா நல்லா இருக்குமே, இதுக்கெல்லாம் யார் முன்னே நின்று செய்யுது அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டு இருந்தேன். பல நாட்களாக ஆசைப்பட்டிருந்தேன், மனக்கோட்டை காட்டியிருந்தேன். ஒரு நாள் என்னுடைய உறவினர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்தபோது கேஜிஎஃப் நிறுவனத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, நம்ம கோயில், ஜெயமாதா கோயிலில் பக்கத்துலேயே ஒரு பெரிய கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் ஃபவுண்டேஷன் எல்லாம் ஆழம் நோண்டின்னு இருக்காங்க, குழிகள் நோண்டின்னு இருக்காங்க. அதை அவங்க நோண்டினதை பார்த்தா அது மிகப்பெரிய கோயிலாக இருக்கும் மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. என்னது, கோயில் கட்டுறாங்களா? மிகப்பெரிய கோயில் கட்டுறாங்களா? நான் நினச்ச மாதிரியா சொல்லிட்டு உடனே நான் 2-3 நாளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நான் ஊருக்கு போயிட்டு அங்கே என்ன நடந்தது போய் பார்க்கலான்னு பார்த்தா பெரிய அளவில் பெரிய பெரிய பில்லருங்க போடுறதுக்கு குழிகள் நோண்டியிருந்தாங்க. கேட்டாக்கா அந்த மாதிரி கோயில், பெரிய கோயில் கட்டுறாங்க. இப்போ எவ்வளோ பேர் கோயில் இருக்குது, அதை விட பெரிய கோயிலாக கட்டுறதுக்கு பிளான் பண்ணின்னு நோண்டிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ளே அந்த கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த கேஜிஎஃப் வட்டாரத்துலேயே அதுதான் பெரிய கோயில் இருக்குது. இப்போ பாருங்க, நான் நினச்சது நடந்துச்சு. பாருங்க, நினச்சது நடந்ததடி கண்ணம்மான்னு பாட்டு பண்ணேன். இதுதான்
மிகவும் அழகான கோயில், ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. தங்கவயல் மக்களுக்கு, சாம்பியன்ஷிப் மக்களுக்கு ஒரு நல்ல கோயில் கடவுள் கொடுத்தாரு. தேவ ஆலயம் அவருக்கெல்லாம் அவருக்கு வேல்மகிழ்ச்சி வீடு கோயில் அதை பண்ணிக்கிறாரு, இந்த சொல்ல வேண்டாம். நான் ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கிறேன். வணக்கம்.